கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அபர்ணா ஏ அழகி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எல்லாரோட மனசுலயும் என்ன நினைச்சிருக்காங்கன்றத நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா அன்போட மனசுல மட்டும் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கவே இல்லை. உன் அழகுக்கு என்ன குறை? அன்பையே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அபர்ணா அவங்களவே போட்டோவா எடுத்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதும் உடனே அபர்ணா, நான் இருக்கும்போது யார் இங்க வீடியோ எடுக்கிறது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்காக இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ, நீங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனரா? எதுக்கு எங்களை வேண்டான்னு சொல்றீங்க? ஆமா, அப்படி கூட தான் வச்சுக்கேன்றாங்க. ஒரு பண்ண சோத்துக்கு ஒரு சோத பதம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே தான் நீ இந்த ஹோட்டல்ல இப்படி இருக்கும்போது பின்ன இந்த ஹோட்டல் பின்ன எந்த லட்சணத்துல இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அபர்ணா என்ன உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் எங்க ஹோட்டலை பத்தி பேசுறீங்க? ஒரு சோசியல் மீடியா பர்சன் உங்களுடைய ஹோட்டலை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை இனியே நீங்க பாக்கலையான்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சொல்றது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான், பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதுல நம்ம அன்பு ஒரு குருமா வச்சாங்கல்ல, அதுல நிலனும் சின்னசாமியும் உப்பு மிளகாதூள் கொட்டினாங்க. அந்த குருமாவை சாப்பிட்டவர் இங்க பாருங்க, ஜேபி ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது ரொம்பவே சீப்பஸ்ட் ரெஸ்டாரண்ட். நான் அந்த குருமாவை சாப்பிட்டு ஆசிட் உள்ள போன அளவுக்கு எனக்கு அவ்வளோ எரிஞ்சது. தயவு செஞ்சு யாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடாதீங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கொந்தளிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்து அபர்ணா நேரம் உள்ள போயிட்டு எல்லாரும் வாங்க, எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னாச்சு அபர்ணா? எதுக்காக இவ்வளவு கோவமா கூப்பிடுற? என்ன விஷயம் சொல்லு அபர்ணான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. உடனே சின்னசாமி, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி வந்திருந்தாங்க, இப்ப இந்த வீடியோவை வேற பார்த்துட்டாங்க. மொத்தமா இனி ஒருத்தர் கூட இனி இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரப்போறது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அன்புதான் சொல்லிட்டு அன்புவை ரொம்பவே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜீவா வராங்க. ஜீவா பரவாயில்லையே, அபர்ணா ரொம்பவே நல்ல வேலை செய்யறா போலன்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே சந்தோஷமா உள்ள வராங்க. எல்லாரும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணதும் உடனே ஜீவா, நானே உங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் நினைச்சேன், நீங்களே எல்லாரும் ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நமக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்க. அவங்க நமக்கு ஸ்கூல் கான்ட்ராக்ட் நம்ம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து நமக்கு இன்வெஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதும், சின்னசாமி இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்தது ஜீவா இப்பதான் இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் கடைசியில இப்படி நடந்துருச்சே, அபர்ணா அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தனா கூட அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. உடனே சின்னசாமி சொல்றாங்க, சார் நம்ம வீடியோ இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா அதையும் சேர்த்து சோசியல் மீடியால போட்டா என்ன சார் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜீவாவுக்கு ஒண்ணுமே புரியறதுல இன்வெஸ்டர் கால் பண்றாங்க. என்ன ஜீவா, உங்களோட ரெஸ்டாரண்ட் சோசியல் மீடியாவில் ரொம்பவே நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சார், இது எல்லாமே எனக்கு எதிரியா இருக்கவங்க செய்யற சரி சார், இதை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, எனக்கும் அது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இனி இந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதான்றத நான் யோசிப்பேன்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு ஜீவா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இதை ரிஸ்கா பண்ணாம தயவு செஞ்சு நல்லா பண்ணி கொடுங்க. அப்படியும் இதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் இந்த ஹோட்டல்ல இழுத்து மூடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க. உடனே அன்பு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால முடிஞ்ச பிரச்சனைய நானே இதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்குறேன். என்ன நம்பி இந்த பொறுப்பு கொடு ஜீவான்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. அன்பு கேட்டதும் உடனே ஜீவா, இது உனக்கான முதல் மட்டும் இல்ல கடைசி வாய்ப்பு இதுதான் சொல்லிட்டு அன்புவை சொல்றாங்க. அன்பு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி பாட்டி வெண்ணிலா பக்கம் அக்கம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. என்னச்சுமா வெண்ணிலா, யாரையாவது தேடுறியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பாட்டி, யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. யாரும் இல்ல, என்ன விஷயம் சொல்லுமான்றாங்க. பாட்டி, நான் சந்தேகம் மட்டும் தானே பட்டேன். அன்பு இருக்கிற இடம் அந்த சிவகாமி ஆண்டிக்கு தெரியும் சொல்லிட்டு, ஆனா அன்பு கண்டிப்பா அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா சொல்ற? அப்படி தெரியற மாதிரி எல்லாம் தெரியலையே. அப்படி ஒருவேளை அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்கன்றாங்க. பாட்டி, அவங்க கூடி பேசிட்டு இருக்காங்க. நான் எதிர்ச்சியா போற மாதிரி பேசினா
அங்க அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. திரும்ப பேசுறாங்க. எனக்கு என்னவோ அவங்க இந்த விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்படியா? சரி, இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். இப்பவே சிவகாமியை கூப்பிட்டு மிரட்டினா அவளாவே உண்மையை சொல்லிட்டு போறேன்றாங்க. இல்ல பாட்டி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அப்பதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெண்ணிலா ராஜேஸ்வரி பாட்டிக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் அன்போட கிச்சனை கட்டுறாங்க. அன்பு கேரட் சீவிட்டு இருக்காங்க. அப்ப சின்னசாமி கேக்குறாங்க, ஆமா கேரட் சீவிட்டு இருக்க, என்ன ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறியன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, கேரட் நான் சாப்பிடறதுக்காக செய்யறேன்றாங்க. என்ன இது, ஒரு கேரட் எவ்வளவு விலை விற்குது தெரியுமா? 1 கிலோ கேரட் எவ்வளவு தெரியுமா? இப்படி நீ சமைச்சு சாப்பிடறதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டலாம் ரொம்பவே கோவமா பேச, உடனே அன்பு, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட வம்பு இழுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன இப்பன்னு சொல்லிட்டு அன்பு பேசிட்டு இருக்க. உடனே கண்மணி என்ன இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு சின்னசாமி கோவமா கேக்குறாங்க. அன்பு மஷ்ரூம் கிரேவியும் ஃப்ரைட் ரைஸும் கேக்குறாங்க. நீங்க செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் ஒரே 5 நிமிஷம் சொல்லிட்டு அன்பு இருக்காங்க. உடனே சின்னசாமி, டே நிலா, அந்த மஷ்ரூமை நீ எடுத்துக்கோ, கிரேவி நீ பண்ணிட்டு ஃப்ரைட் ரைஸை நான் பண்ணிக்கிறேன்றாங்க. ஏன் நீங்க 2 பேரும் வேலையை இருப்பீங்கன்னு தான் நான் அன்புவை செய்ய சொன்னேன். இப்ப எதுக்காக அன்புவை செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஹோட்டலோட பேரு கெட்டு போறது போதும், அன்பு செய்யற சாப்பாடை வாயில கூட வைக்க முடியாம ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது திரும்பலாம் எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அன்பு ஒன்றும் செய்ய தேவையில்ல, நாங்களே செஞ்சுக்கிறோம். உங்க 2 பேரால ஹோட்டல் பேரு கெடாம இருந்தா சந்தோஷம் தான் சொல்லிட்டு கண்மணி அன்பு 2 பேருமே டிஃபைன் பண்ணி பேசுறாங்க. இது அன்புக்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, கண்மணிக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இருந்தாலுமே கண்மணி அன்பு எதுவுமே பேசிக்காம அமைதியா கிச்சனை விட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சிவகாமி, கார்த்திக் எல்லாருமே போயிட்டு, என்னாச்சு பாட்டி, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க பாட்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என் உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துடணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க பாட்டி. எல்லாம் என் பேரன் அன்புவை நினைச்சுதான் வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என் பேரன் அன்பு இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அவன் வீட்டை விட்டு போனதை நினைச்சு எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. அவன் எங்க இருக்கான், சரியா சாப்பிட்டானா, தூங்குனானா, எதுவுமே தெரியாம மனசு முழுக்க ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான். அவனை பத்தி உங்களுக்கே தெரியும் தானே. அவன் மனசுக்கு ரொம்ப கெட்டு போயிருந்தா. அவன் இஷ்டத்துக்கு குடிப்பான், ஸ்வீட்டா சாப்பிடுவான். என் உடம்ப பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவன் பாட்டுக்கு இருப்பான். இதையெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என் பேரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுது. ஆனா அது நடக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்க எல்லார்கிட்டயுமே கேக்குற, ஒருவேளை அன்பா இருக்கிற இடம் தெரிஞ்சா தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, நான் அவன் காலில் விழுந்த கூட கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ராஜேஸ்வரி பாட்டி நடிக்கிறாங்க. உடனே சிவகாமி கார்த்திக் கிட்ட கண்ணு காட்டுறாங்க. சொல்லி, சரி பாட்டி, அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அட்ரஸை சொல்றேன், நீங்க அதை போய் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திக் சொன்னதும் உடனே சிவகாமி வா கார்த்திக் போடன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாமே மேல இருந்து வெண்ணிலா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வெண்ணிலா தான் பாட்டி இந்த அளவுக்கு நடிக்க சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே பாட்டியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க எல்லாரும் போனதும் கண்ணை பாட்டி தொடச்சிட்டு சிரிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா வராங்க. பாட்டி, நான் சொன்னபடி செஞ்சீங்கல்ல, எப்படி நடந்தது பாத்தீங்களா பாட்டின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி ஆமா வெண்ணிலா, நீ சொன்னது சரிதான், எல்லாருமே நீ கரெக்டா ஜட்ஜ் பண்ற. சிவகாமிக்கும் கார்த்திக்கும் அன்பு எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. நீ மட்டும் கண்டுபிடிக்கலனா கடைசி வரைக்கும் அவங்க அதே மாதிரி சொல்லியே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நிஜமாவே நீ கிரேட் வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய நினைப்பு முழுக்க அன்புவை மட்டும் நினைச்சிட்டு தான் இருக்கு. அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு, இதை பற்றி மட்டும்தான் என்னுடைய நினைப்பு இருக்குன்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலா. அவங்க அட்ரஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அனுப்பின அடுத்த நிமிஷமே நான் எப்படியாவது அன்போட காலில் விழுந்தாவது நான் கூட்டிட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க வெண்ணிலா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து கார்த்திக் பார்த்துட்டு, என்ன பாட்டி இப்பதான் அழுதுட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா சிரிச்சிட்டு இருக்காங்களே, ஒருவேளை இது பாட்டியோட பிளானா? அன்பண்ண எங்க இருக்காரு, என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக
பாட்டி போட்ட பிளான் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து நேரா பிக் மம்மி எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுடா சொல்லுடா கார்த்திக்ன்றாங்க. பிக் மம்மி நம்ம ஏமாந்து போயிட்டோன்றாங்க. என்ன சொல்ற, நீ சொல்றது எனக்கு புரியலடான்னு சொல்லி கேக்குறாங்க. அன்பண்ண எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பாட்டி நடத்தின நாடகம் தான் இது. அழுது டிராமா பண்ணது எல்லாம். என்ன சொல்ற, அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுத மாதிரி தானடா இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வருத்தப்பட்டும் அழல, வருத்தப்படாமே அழல. வெண்ணிலா போட்ட திட்டத்தை அப்படியே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்றாங்க. ஏண்டா உன் பாட்டி இந்த அளவுக்கு மோசமா போயிட்டாங்க. ஏதோ கடுமையான வார்த்தையை பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். அதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமா இறங்குவாங்களா அந்த வெண்ணிலாவுக்காகன்னு சொல்லி கேக்குறாங்க. பணத்துக்காக எந்த அளவுக்குனாலும் கீழ்த்தரமா இறங்குவாங்க. நம்ம தான் அவங்க பாவம் அழுது அண்ணாவை பத்தி உண்மையாவே கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில அவங்க உண்மையாவும் கேட்கல, பொய்யாவும் கேட்கல. அவங்க அண்ணாவை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு முயற்சி பண்ணிதான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் எல்லா உண்மையும் சொல்றாங்க. சரி, இப்ப என்னதாண்டா பண்ண போற, இல்ல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல பிக் மம்மி. அண்ணன் இருக்கிற அட்ரஸ சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏதாவது ஒண்ணு பேசி திரும்ப இந்த வீட்டுக்கு அண்ணனை கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயமா எனக்கு தோணுது. அண்ணன் வந்து பீஸ்ஃபுல்லா ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அதுபடியே செஞ்சுட்டு போகட்டும் சொல்லி கார்த்திக் சொல்றாங்க. சரிடா, நீ வந்து உன் அண்ணா இருக்கிற ஹோட்டலோட அட்ரஸ வந்து அனுப்புறதா சொல்லியிருக்கே, இப்ப என்ன பண்ண போறேன்றாங்க. அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கார்த்திகை பத்தி அவங்களுக்கு இன்னும் தெரியல. நானு எப்படிப்பட்ட ஆளுன்றது அவங்களுக்கு புரியல. கூடி சீக்கிரம் அதை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்ணிடுறாங்க நம்ம கார்த்திக் வந்து. இப்ப ராஜேஸ்வரி அழுதுகிட்டே, கார்த்திக் என்னடா இன்னமும் உன் அண்ணா இருக்கிற அட்ரஸ் அனுப்பவே இல்லை, எங்கடா இருக்கான், அனுப்பி விடுறான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, அட்ரஸ உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன். நீங்க போயிட்டு அண்ணாவை கையில காலில் விழுந்தாவது கூட்டிட்டு வந்துடுவீங்க தானே. கண்டிப்பா என் பேரனை விட்டு இருந்ததே இத்தனை நாள் நான் பெரிய விஷயம், அவனை கையோட கூட்டிட்டு வந்துட போறேன்றாங்க. சரி சரி பாட்டி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி கார்த்திக் வந்து வேற ஒரு அட்ரஸ வந்து கொடுத்துறாங்க. பாட்டி, இது கூட அண்ணாவா எனக்கு அனுப்பின அட்ரஸ் தான். அண்ணா அங்க இருக்காரா இல்லையன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா அனுப்பின அட்ரஸ உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப உடனே வெண்ணிலா, பாட்டி பத்திங்கல்ல, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, போய் போய் அன்பு கிட்ட பேசிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாம இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா சொல்லி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. விடு வெண்ணிலா, ஏதோ ஒரு டிராமா பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம்ல. இனி அன்புவை எப்படி கூட்டிட்டு வரணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் விடுன்றாங்க. பாட்டி, என்ன ஆனாலும் சரி பாட்டி, நம்ம எப்படியாவது அன்புவை கூட்டிட்டு வந்தே ஆகணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அன்புவோட மனச நம்மளால மாத்தவும் முடியும்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி கிட்ட வந்து வெண்ணிலா சொல்றாங்க. கவலைப்படாத, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திக் அனுப்பின அட்ரஸுக்கு போயிட்டு பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த ஹோட்டல் வந்து சின்னதா ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. இத பார்த்ததுமே பாட்டிக்கு என்ன இது, ஹோட்டலோட அட்ரஸ் வந்து கொடுத்தா, ஆனா நம்ம வந்து பார்த்தா இந்த ஹோட்டல் என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, இதுலயே அன்பு வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா வந்து, பாட்டி, அன்போட பேரு தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க கெட்டு போயிருக்குல்ல. அவர் செஞ்ச எல்லாவோட ஃபுட்டும் வர ரிவ்யூவும் ரொம்பவே மோசமா இருக்கு. அதனால நமக்குன்னு ஏதோ ஒரு வேலை கிடைக்கட்டும் சொல்லி அவர் இந்த வேலையில செஞ்சிருப்பாரு. வாங்க பாட்டி, உள்ள போய் பார்க்கலான்றாங்க. ஐயோ வெண்ணிலா, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட ஹோட்டல்ல என் கால் கூட பட்டது கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில நான் வேற உள்ள போகணுமான்றாங்க. நம்ம அன்புவை வந்து கூட்டிட்டு போகணும்னா எதை பத்தியும் கவலைப்பட கூடாது பாட்டி, வாங்க உள்ள போகலாம் வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் பார்க்கவே ஹோட்டல் அவ்வளோ வந்து கலீஜா இருக்கு. ரொம்பவே ஒரு மாதிரி இன்டீசென்ட்டா இருக்கு. இதை பார்த்ததும் இந்த போட்டோல இருக்கிறவரு இங்கதான் வேலை பாக்குறாருன்றாங்க. ஹலோ, யாரு நீங்க? நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் யாரும் இங்க இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு யாரும் சொன்னாலும் எல்லாருமே வெண்ணிலாவை ஒரு பக்கம் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அவங்க ட்ரெஸ் கோடிங்க பார்த்து கிண்டல் பண்ணி பேசுறத பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு, பாட்டி, அன்பு இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரியாக்ஷனும் தெரியல. அன்பு இந்த அளவுக்கு கேவலமான ஹோட்டல் எல்லாம் கண்டிப்பா வேலை பார்க்க மாட்டாரு. எனக்கு என்னவோ கார்த்திக் வேற ஒரு அட்ரஸ் அனுப்பியிருப்பாருன்னு தோணுது. வாங்க பாட்டி போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. உடனே பாட்டி கிட்ட வந்து வெண்ணிலா, அவங்க உஷாராயிட்டாங்க போல, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சும் அவங்க நமக்கு வேற ஒரு அட்ரஸ கொடுத்துருக்காங்க. இத கார்த்திக் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல பாட்டி. நம்ம ஒரு பிளான் போட்டு அதை விட 100 மடங்கு பிளானா அவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து வெண்ணிலா இருக்காங்க. இரு, நான் போய் இன்னைக்கு அவனுக்கு இருக்க பாருன்னு சொல்லிட்டு பாட்டி நேரா வீட்டுக்கு போறாங்க. டேய் கார்த்திக், கார்த்திக் எங்கடா இருக்க, வெளியே வடான்றாங்க.
சொல்லுங்க பாட்டி, அண்ணாவை பாத்தீங்களா, அண்ணாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டா விளையாடுறியா விளையாடுறியா சொல்லு. என்ன பாட்டி, நீங்க பாட்டுக்கு போனீங்க, அட்ரஸ் கேட்டீங்க, கொடுத்தேன், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு விளையாடுறியான்னு சொல்லி கேக்குறாங்க. நீ கொடுத்த அட்ரஸ்ல ஒன்னா கிடையாது. அது எந்த அளவுக்கு கேவலமான ஹோட்டலா இருக்கு தெரியுமா? பாட்டி, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அண்ணாவா ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன், யாரும் வர வேண்டாம்னு சொன்னாரு. நானும் உங்களுக்கு அந்த அட்ரஸ குடுத்தேன். நானும் இப்ப வரைக்கும் அண்ணாவ மீட் பண்ணல. அப்படி இருக்கும்போது என்ன கேட்டா, என்ன பாட்டி, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல பாட்டி, நான் போறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கிருந்து போறாங்க. இத பார்த்து வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது. இப்ப வெண்ணிலா அன்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.